ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து சின்ன அண்ட் லவ்வோட எபிசோட் 2 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடு பார்க்க வாங்க. இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து யூ சே ஹியூனும் சுங்ஹோவும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னா கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த பாரோட கதவை வந்து நம்ம கிம் மின் ஹோ வந்து தட்டுவான். தட்டினோடனே இவங்க 2 பேரும் வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. பார்த்தா வந்து யார் வருவான்னா நம்ம கிம் மின் ஹோ தான் வருவான். கிம் மின் ஹோ வந்தவுடனே வந்து இன்ஸ்பெக்டர் குவான் வந்து உங்களை கூப்பிட்டாரு, ஆனால் உங்களுக்கு பதிலாக நான் வந்து கவர் பண்ணிட்டேன், இதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் மின் ஹோ வந்து உள்ளே வருவான். உடனே நம்ம சுங்ஹோவும் ஓகே நீ இப்போ வெளியில் போ அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து கிம் மின் ஹோ எனக்கு புரியுது, நான் இப்போ கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் மின் ஹோ வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிடுவான். வெளில போய் என்ன சொல்லுவான்னா இந்த சுன்ஹோ வந்து நல்லவல்ல நான் நினச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இங்கே யூ சே ஹியூனை காமிக்கிறாங்க. யூ சே ஹியூன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம சுங்ஹோவையே பார்த்துட்ருக்கான். நம்ம சுங்ஹோவும் என்னடா இவன் என்னையே பார்த்துட்ருக்கான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து யூ சே ஹியூன் வந்து பதிலே சொல்லாதனால நம்ம சுன்ஹோ என்ன பண்ணுறான்னா வந்து திருப்பியும் நம்ம யூ சே ஹியூனை வந்து லாக் பண்ணுறான். லாக் பண்ணிவிட்டு நம்ம சுங்ஹோ வந்து யூ சே ஹியூன்ட்ட இந்த 5 இயர்ஸில் வந்து என்னை எப்பயாவது மிஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டு திருப்பி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவனுங்களோட ரொமான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கூல் ஆகலான்றதுக்காக வந்து அங்கே இருக்க ஒயினை வந்து எடுத்து குடிச்சிட்டே வந்து உட்காந்துட்ருக்கானுங்க. அப்போ வந்து நம்ம சுங்ஹோ வந்து யூ சே ஹியூன்ட்ட வந்து இந்த பில்டிங்கை வந்து நீனே தான் கட்டினியா, இந்த பார் உன்னோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து யூ சே ஹியூனும் ஆமாம் நானே தான் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சுங்ஹோ என்ன பண்ணுறான்னா யூ சே ஹியூன் கிட்டே போயிட்டு இந்த 5 வருஷத்தில் நீ எப்பயாவது என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நம்ம யூ சே ஹியூன் வந்து 5 வருஷத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை தான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து திருப்பி வந்து இவனுங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம யூ சே ஹியூன் வந்து சுங்ஹோ கிட்ட வந்து நான் உன்னோட போலீஸ் யூனிஃபார்மை வந்து கழட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ சே ஹியூன் வந்து சுங்ஹோட்ட கேட்பான். அதுக்கு வந்து சுங்ஹோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண கழட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்படியே வந்து கழட்டிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம யூ சே ஹியூனுக்கு வந்து ஒரு ஃபோன்லேருந்து கால் வரும். கால் வந்தோடனே வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம யூ சே ஹியூன் வந்து அந்த ஃபோனை வந்து டிக்ளைன் பண்ணாமல் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ண உடனே இப்போவே வந்து உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறாங்க. உடனே யூ சே ஹியூனும் நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சுங்ஹோவும் அவனுக்கு ஏதோ அர்ஜென்ட் மேட்டர் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம யூ சே ஹியூன் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம சுங்ஹோ வந்து அவனை பிடிச்சி இழுத்து திருப்பி உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம யூ சே ஹியூன் என்ன சொல்கிறான்னா நம்ம 2 பேரும் வேறு வேறு வேர்ல்டில் இருக்கோம், நீ வந்து ஒரு போலீஸு, நான் வந்து நைட்டில் வந்து பார் ரன் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேருக்கும் வந்து செட்டே ஆகாது, நம்ம 2 பேரும் வேறு வேறு உலகத்தில் இருக்கோம், அப்புறம் இந்த கிஸ் வந்து நான் சும்மா தான் பண்ணேன், நான் வந்து ஃபீலிங்ஸோடலாம் பண்ணல, இந்த உலகத்திலே வந்து இன்வேல்யூபிள் திங்ஸ்னால் வந்து ஃபீலிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூ சே ஹியூன் சொல்கிறான். உடனே வந்து நம்ம சுங்ஹோ வந்து பாஸ்டெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஆனால் பாஸ்ட்டில் வந்து இவன் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமான பர்சனாக இருப்பான். ஒரே கப்பில் வந்து ஸ்டார்லாம் குடிச்சு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ தான் வந்து ரொம்ப மாறி இருப்பான். நம்ம சுங்ஹோவும் வந்து யோசிச்சுட்டே இருக்கான். ஆனால் திருப்பி திருப்பி வந்து நம்ம யூ சே ஹியூன் என்ன சொல்கிறான்னா நீ பாஸ்ட்லேயே பாரு, நம்ம 2 பேரும் வேறு வேறு உலகத்தில் இருந்தால் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கோம், நீ வந்து உன்னோட பேரண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஆனால் நான் வந்து ஸ்காலர்ஷிப் இல்லைனா அந்த ஸ்கூல்லேயே படிக்க முடியாது, அப்படி பார்த்தா நம்ம 2 பேரும் வந்து வேறு வேறு உலகத்தில் தான் இருக்கோம், அப்பயும் சரி இப்பயும் சரி, இப்பயும் வந்து நீ காப்ஸ் அதாவது போலீஸ் ஆகிட்ட, நான் வந்து ஒரு பார் வச்சு நடத்திட்டுருக்கேன், நம்ம 2 பேருக்கு எப்படி செட் ஆகும், அதுவும் இல்லாமல் நீ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சுலாம் விளையாடிட்டு இருக்காத, நீ வந்து கிளம்பு, இது வந்து சரியான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ சே ஹியூன் வந்து சுங்ஹோட்ட சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து யூ சே ஹியூன் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது நம்ம சுங்ஹோ என்ன பண்ணுறான்னா வந்து துப்பாக்கி எடுத்து அவன் முன்னாடியே நீட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனால் நீ ஏதாவது தப்பு பண்ணினா நானும் வந்து அரெஸ்ட் பண்ணுவேன், நானும் ஒரு போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுங்ஹோ வந்து யூ சே ஹியூன்ட்ட சொல்கிறான். யூ சே ஹியூன் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சுங்ஹோ வந்து அந்த துப்பாக்கியை வந்து அவனோட பேக்கெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூ சே ஹியூன்ட்ட வந்து வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு கிளம்புறான். அவன் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம யூ சே ஹியூன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப வருத்தத்தில் வந்து அப்படியே படுத்து அழ ஆரம்பிச்சிடுறான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, அவன் கூட என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ சே ஹியூன் வந்து யோசிச்சுட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த பக்கம் நம்ம குவான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட ஆஃபீஸ் ரூம் டேபிளுக்கு மேலேயே படுத்து மேயர் லீன்னு ஒருத்தவர் இருக்கார், அவர் தான் வந்து பிரசிடெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம குவான் வந்து ஒரு புக்கை வந்து அவர் மேலே வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து அந்த பிளேஸ்க்கு யார் வரான்னா கிம் மின் ஹோ வரான். கிம் மின் ஹோ வந்த உடனே வந்து நம்ம குவான் என்ன சொல்கிறான்னா வந்து ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிச்சு, அதனால நீ உன்னோட போலீஸ் ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிம் மின் ஹோவும் வந்து அவன் சொன்னதை கேட்டு அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி கீழே போட்டுருவான்.
கீழே போட்டதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம குவான் என்ன சொல்லுவான்னா, "நான் கொஞ்ச நேரம் விளாட்லாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் மின் ஹோ வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான். தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுவான்னா வந்து, அந்த அவனோட சேர் இருக்கும்ல, அந்த சைடு வந்து தள்ளி விட ஆரம்பிக்கிறான். நம்ம கிம் மின் ஹோ என்ன நடக்குது இங்க? என்ன விளையாட போறான்? எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். ரொம்ப பயத்துலயும் இருப்பான். ஆனா வந்து நம்ம குவான் வந்து என்ன பண்ணிட்டுருப்பான்னா, நம்ம கிம் மின் ஹோவ தள்ளி அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட டெஸ்க்கு மேலேயே உட்கார வச்சுருவான். உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம குவான் வந்து அவனோட பெல்ட்ட வந்து கழட்டி நம்ம கிம் மின் ஹோட்ட குடுத்துருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம குவான் வந்து கீழ முட்டி போட்டு உட்கார ஆரம்பிச்சுருவான் நம்ம கிம் மின் ஹோக்கு முன்னாடி. அதுக்கப்புறமேட்டு கிம் மின் ஹோட்ட வந்து அந்த பெல்ட்ட வச்சு என்ன அடின்னு சொல்லி நம்ம குவான் வந்து கேட்பான். நம்ம கிம் மின் ஹோ வந்து அடிக்கலான்னு பார்த்தா, அவன் வந்து வேகமா அடிக்க மாட்டான். ஏன்னா, அவன் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எதுக்கு அடிக்க சொல்லிட்டுருக்கான், பைத்தியம் ஆயிட்டானான்னு சொல்லிட்டு அவன் வேகமா அடிக்காம பொறுமையா அடிச்சிட்டுருப்பான். அதுக்கு வந்து குவான் வந்து இப்படியே அடிப்பாங்க, வேகமா அடின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். உடனே வந்து நம்ம கிம் மின் ஹோ அவர் தான் சொல்றாருலன்னு சொல்லிட்டு வேகமா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா, அவருக்கும் வந்து பயம் இருக்கு. அடிக்கலன்னா ஏதாவது பண்ணிருவானோன்னு. அப்பயும் வந்து திருப்பி திருப்பி வந்து குவான் வந்து இன்னும் வேகமா வலிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கான். இப்படியே நம்ம கிம் மின் ஹோ அடிச்சிட்டுருக்கும்போது தான் வந்து சுங் ஹோ வந்து அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்க்கு வந்தோடனே என்ன கேட்குறான்னா, "ஏதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பண்ணணுமா? ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்கிட்ட சொல்லணுமான்னு?" சொல்லிட்டு நம்ம குவான் கிட்ட வந்து சுங் ஹோ கேட்குறான். அதுக்கு வந்து குவான் வந்து அந்த பெல்ட் அடிச்ச வலி தாங்காம அதிலேயே பிடிச்சிட்டு என்ன சொல்றான்னா வந்து, "அந்த பார்ல வந்து நெறைய இல்லீகலான விஷயம் நடக்கும். அதுலேருந்து ஒரு க்ளூ கூட கிடைக்கல, ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அத மட்டும் நீ நல்லா பார்த்துட்டு இருந்துக்கோ" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து நம்ம சுங் ஹோ ஓகேன்னு சொல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம குவான் வந்து சுன் ஹோட்ட என்ன கேட்குறான்னா, "உனக்கு யூ சே ஹுன தெரியும் தானே? நீங்க 2 பேரும் ஒரே ஹை ஸ்கூல்ல தானே படிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து சுங் ஹோ வந்து, "ஆமா. ஆனா அந்த 5 வருஷம் கேப்ல எனக்கும் அவனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு. நாங்க 2 பேரும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுங் ஹோ வந்து குவான் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். உடனே வந்து குவானும் வந்து, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு, "நீ இப்போ கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குவான் வந்து சுங் ஹோ கிட்ட சொல்லுவான். உடனே வந்து சுங் ஹோவும், "சரி நீங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். நான் இப்போ வந்து கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுங் ஹோ வந்து அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம குவான் வந்து கிம் மின் ஹோட்ட வந்து, "நீ யூ சே ஹான் இருக்கான்ல, அவன் மேலே வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோ. நான் அந்த யூ சே ஹோன வந்து சுங் ஹோ வந்து வேவு பார்க்குறதுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணேன். ஆனா அவங்க 2 பேரும் வந்து உண்மையா இருப்பாங்களான்னு தெரியல. அதனால வந்து நீ வந்து ஒரு கண்ண வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவான் வந்து கிம் மின் ஹோ கிட்ட வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் கிம் மின் ஹோ அந்த இடத்த விட்டு கிளம்பிருவான். கிளம்புனதுக்கப்புறம் டைரக்ட்டா வந்து நம்ம குவான் வந்து எங்கே போறான்னா, அந்த பாருக்கு தான் போறான். அந்த பார்ல வந்து யூ சே ஹான் தான் உட்காந்துருக்கான். யூ சே ஹான் வந்து எப்பயும் வந்து இந்த குவான்ற இன்ஸ்பெக்டர பார்த்து பயப்படுவான். ஆனா இன்னைக்கு வந்து பயப்படாம அப்படியே உட்காந்துட்டுருக்கான். நம்ம இன்ஸ்பெக்டர் குவானும் வந்து யூ சே ஹான்ட்ட வந்து, "நீ இன்னைக்கு வந்து சுங் ஹோவ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து, "ஆமா நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியா அதனால?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவான் வந்து நம்ம யூ சே ஹான்ட்ட கேட்பான். யூ சே ஹான் வந்து, "நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சுங்ஹோ கூட வேலை பார்க்கலான்னு. ஆனா நீங்க வந்து அந்த ப்ராமிஸ மீறிட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு யூ சே ஹான் வந்து நம்ம குவான வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்கான். உடனே குவான் என்ன பண்றான்னா, அவனோட வாட்ச கழட்டி வச்சுட்டு நம்ம யூ சே ஹானோட கழுத்த பிடிச்சு நெரிக்கிறான். நெரிச்சுட்டு அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஆனா வந்து நம்ம யூ சே ஹான் வந்து ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இப்படி சிரிக்கிறத வந்து நம்ம குவான் வந்து பார்க்கறதுனால வந்து அவனுக்கு அடிக்கணும்னே தோணல. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவன வேற வழியில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ சே ஹான் கழுத்துலேருந்து கைய எடுத்துடுறான். எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவன மிரட்டுறதுக்காக ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான்னா வந்து, "நான் வந்து கிம் மின் ஹோவ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நீ வந்து ஒழுங்கா வந்து வேவு பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் கிம் மின் ஹோவ வந்து உன்ன வேவு பார்க்கறதுக்காக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். உன்ன மட்டும் இல்ல, சுங் ஹோவ வேவு பார்க்கறதுக்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு யூ சே ஹான்ட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். அப்பதான் வந்து யூ சே ஹான் வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிருவான். "எதுக்காக இப்படிலாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்றான். அப்புறம் வந்து யூ சே ஹான் வந்து குவான் கிட்ட என்ன சொல்றான்னா வந்து, "நான் இன்னும் உங்களுக்காக வேலை பார்க்கணும்னா, நீங்க வந்து சுங் ஹோவ வந்து எந்த காயமும் படுத்தக்கூடாது. அவன வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. அந்த டீலுக்கு ஓகேன்னா நான் வந்து உங்க கூட வந்து வேலை பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ சே ஹான் வந்து குவான் கிட்ட வந்து திருப்பி ஒரு டீல போடுறான். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம குவானுக்கு வந்து, "என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சிரிப்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து திருப்பி வந்து அவனோட வாட்ச வந்து அவனோட கையில கட்டிட்டு, "சரி வந்துட்டு இனிமேட்டுக்கு அடிச்சு பிரயோஜனம் இல்ல. ஆனா நீ வந்து பார்த்து நடந்துக்கோ. நான் வந்து உன்னையும் சுங் ஹோவையும் கண்காணிக்கிறதுக்காக வந்து நான் கிம் மின் ஹோவ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அதனால பார்த்து நடந்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவான் வந்து என்ன பண்ணுறான்னா, சிகரெட் பிடிச்சிட்டு அந்த பிளேஸ விட்டு கிளம்புறான். கிளம்புனதுக்கப்புறம் வந்து திருப்பி நல்லா யோசிச்சுக்கோ. எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் பார்த்து எடு. ஏன்னா வந்து எனக்கு தெரியும் நீனும் சுன் ஹோவும் வந்து லவ்வர்ஸ்ன்னு. அதனால நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க.
இன்னொரு பக்கம் வந்து நம்ம சுங்ஹோ என்ன பண்ணுறான்னா சிகரெட் பிடிச்சிட்டே வந்து நடந்ததெல்லாம் யோசிச்சுட்ருக்கான். அந்த கிளப்பில் வந்து இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணதே வந்து யோசிச்சுட்டே இருக்கான். யோசிச்சுட்டே வந்து சிகரெட்டும் பிடிச்சிட்டு இருக்கான். சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு கால் வருது. அந்த கால் யார் பண்ணுறான்னா வந்து நம்ம யூசேஹன் தான் வந்து சுங்ஹோக்கு பண்ணுறான். சுங்ஹோவும் அந்த கால் அட்டெண்ட் பண்ணுறான். இப்போ வந்து யூசேஹன் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு உனக்கு கால் பேசி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சுங்ஹோவும் கண்டுபிடிச்சிடுறா யூசேஹுன்னா. அப்புறமேட்டுக்கு உனக்கு எப்படி என்னோடய நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுங்ஹோ வந்து யூசேஹன்ட்ட கேட்குறான். அதுக்கு வந்து யூசேஹன் என்ன சொல்கிறான்னா, என்ன நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, உனக்கு என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் அதுவும் இல்லாமல் என்னை பற்றின உண்மைலாம் தெரிய வரணுன்னா நீ இந்த பிளேஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசேஹன் வந்து சுங்ஹோ கிட்ட கேட்குறான். சுங்ஹோ வந்து உடனே என்ன சொல்கிறான்னா, சும்மா விளையாடிட்டு இருக்காத வேணும்னு தானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து யூசேஹன் இல்லை நான் ஏன் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்ட்ட இருந்து டிஸப்பியர் ஆனேன். இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும்னா இந்த பிளேஸ்க்கு வா அப்படின்னு சொல்கிறான். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சுங்ஹோ ஏர்போர்ட்டுக்கு போகும்போது வந்து யூசேஹன் வந்து அங்கே வரல. ஏன்னு தெரில. இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் வந்து ஏன் வந்து யூசேஹன் வந்து சுங்ஹோவை விட்டுட்டு போனான் அப்படின்ற விஷயம்லாம் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.